அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில சமயத்தில் சிலர் திட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த திட்டு மிகப்பெரிய வரமாக ஆசீர்வாதமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் சொல்கிறது கொஞ்சம் விசித்திரமான விஷயம். அவங்க ஒன்றும் ஆசீர்வாதமாக அதை கொடுக்கல. அவங்க திட்டும்போது முழு கோபத்தோட, எரிச்சலோட, ஆத்திரத்தோட அப்படி தான் திட்டிருக்கலாம். ஆனால் அந்த திட்டு இருக்குது பார்த்தீங்களா, சில பேர் வாழ்க்கையில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறிடும், திருப்பு முனையாக மாறிடும், ஆசீர்வாதமாக மாறிடும். அவங்கள கோடீஸ்வரராக்கும், தலைவராக்கும், பெரிய ஆளாக்கும், என்னெல்லாமோ பண்ணும். இதெல்லாம் சாத்தியமானு நம்ம யோசிக்கிறோம் பாருங்க. ஒரு சின்ன செய்தி படித்தேன். ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்தில் முழு ஆண்டு தேர்வு வரும் இல்லையா, அதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில். அவர் ஒரு உறுதியோடு இருக்கார். 1-2 பாஸ் பண்ணால் கூட அந்த வாத்தியார் நல்லா எடுத்தாருன்னு ஆகிப்போடும்ல. 1-2 கூட வரல, எல்லாத்துலேயும் ஃபெயிலு. அந்த பள்ளிக்கூடத்தோட தலைமை ஆசிரியருக்கு அவனை பார்த்து ரொம்ப கோபம். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த வருஷம் நீ 10 வருஷமாக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, ஒரு சப்ஜெக்டில் கூட பாஸ் பண்ணாமல் நீ உட்காந்துருக்கிற அப்படின்னு சொன்னால், நீ என்ன காதில் பஞ்சா வச்சுக்கிட்டு உட்காந்துருந்த? 10 வருஷமாக பள்ளிக்கூடத்தில் காதில் பஞ்சா வச்சுக்கிட்டு உட்காந்துருந்த அப்படின்னு ஆத்திரத்தில் திட்டுறார். அவர் எவ்வளோ கோபத்தில் கொனஸ்டே அவர் மூஞ்சி போயிருக்குன்னு நீங்கள் தான் கற்பனை பண்ணிக்கணும். அதாவது நான் இவ்வளவு பாடம் நடத்தி, இத்தனை வாத்தியார் பாடம் நடத்தி, உன் காதுக்குள்ளே ஒரு வார்த்தை கூட போலியே, எல்லாத்துலேயும் ஃபெயிலேங்கிற அந்த கோபத்தெல்லாம் சேர்த்து நீ என்ன உன் காதில் பஞ்சம் வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்த, பஞ்சம் வச்சு பாடம் கேட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னு திட்டுறாரு. சொல்லிட்டு டிசி வாங்கிட்டு வெளியே போட, இனிமேல் என் முகத்தில் முழிக்காது அப்படின்னு டிசியை கையில் கொடுத்து வெளியே போ அப்படின்ட்டார். அந்த பையன் எப்படியோ பார்த்தான், இனிமேல் நீ படிக்க லாயக்கு இல்லைன்னு வேறு முத்திரை குத்திட்டார். இப்போ எங்கே போகிறது? தெருவில் இறங்கி அப்படி யோசிச்சுக்கிட்டே போகிறான். உங்களுக்கு தெரியும், இந்த பாலச்சந்தர் படம், பாரதி ராஜா சார் படம், இதிலெல்லாம் அப்படின்னு கேட்டால் ஒரு வார்த்தை ஃப்ளாஷ்பேக்காக திருப்பி திருப்பி யாராவது சொன்னால், லைஃப்லேயே அப்படி தான், யாராவது சொன்னால் சில வார்த்தைகள் நமக்கு காதில் திரும்ப திரும்ப ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் மனநலம் பாதிக்கிறதுக்கான ஒரு முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறா. யாராவது திட்டாங்கன்னா அந்த வார்த்தை திரும்பி திரும்பி நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கோம். இவன் காதில் அந்த வார்த்தை விழுந்தது. எந்த வார்த்தை? காதில் என்ன பஞ்சா வச்சுக்கிட்டு இருந்த நீ, காது பஞ்சா வச்சுக்கிட்டு உட்காந்துருந்த நீ, காதில் பஞ்சா வச்சு அடைச்சிக்கிட்டு இருந்த நீ அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள். ஃப்ளாஷ்பேக் மாதிரி திருப்பி திருப்பி வருது. திடீர்னு யோசிச்சா, நிஜமாகவே காதை அடைச்சிக்கிட்டு உட்காந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஹெட்மாஸ்டர் சொன்னார், காதில் பஞ்சு வச்சா உட்காந்துருந்தேன்னு கேட்டார். நம்ம பஞ்சா வச்சு அடைச்சிக்கிட்டேங்கிற மாதிரி கையை வச்சு அடைச்சி பார்த்தா எப்படி இருக்கும்னு கையை வச்சு அடைச்சி பார்த்தா, இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மைங்க, நம்ம காதை நம்ம அடைச்சிக்கிட்டு நம்ம உட்காந்தோம் அப்படின்னாலே உள்ளே ஒரு சவுண்டு கேட்கும், ஒரு மாதிரியான அப்படிங்கிற ஒரு சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். ஈவன் மெடிடேட் பண்ணுறவங்களுக்கே அது ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த காதை நாம் இப்படி அடைச்சோம்னா உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்டு கேட்குது அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேஷன் போகும், மைண்டு ஒருமுகப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு. நல்லா இருக்கே, நம்ம இதை ட்ரை பண்ணால் என்ன? நம்ம இந்த காதை அடைக்கக்கூடிய ஒன்று இயர் மஃப், காதை அடைப்பான், செவி அடைப்பான் அப்படின்னு ஒன்று இந்த பையன் இன்வென்ட் பண்ணுறான். இப்போ கூட, இப்போல்லாம் இல்லை, ஃப்ளைட்லலாம் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது காது சத்தத்தில் தொந்தரவாயிடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த இயர் மஃப் கொடுப்பாங்க. அது ஒரு மாதிரியான ஒரு இதில் இருக்கும். அப்படி அடைச்சிட்டிங்கன்னா பஞ்சு இல்லை, இன்னும் முன்னெல்லாம் பஞ்சே கொடுப்பாங்க. அப்புறம் இப்போ அது வேறு ரப்பர் மாதிரி ஒன்றில் வருது அடைச்சிக்கிறது. அது இந்த காதை அடைச்சிக்கிட்டு உட்காருது எதுக்கு பயன்படுன்னு கேட்டால், படிக்கிற பசங்களுக்கு பயன்படும்னு ஆகிப்போச்சு. ஏன்னா பாடம் படிக்கும்போது வெளியிலேருந்து கேட்குற பாட்டு, யாரோ திட்டுற சத்தம், சில பேர் வீட்டில் டிவி ரொம்ப பெருசாக போட்டிருப்பாங்கல்ல, இது எல்லாத்துலேருந்து காதை அடைச்சிக்கிட்டா கான்சன்ட்ரேஷன் பாருங்கள். படிக்க லாயக்கில்லேன்னு சொன்ன இந்த பையன் கண்டுபிடிச்ச விஷயம் பரீட்சையில் படித்து மார்க் வாங்குறவனுக்கு பயன்படுற விஷயமா மாறிச்சு. எல்லா பசங்களும் அதை வாங்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா காதை போட்டுக்கலாம், அடைச்சிக்கலாம், அடைச்சிக்கிட்டா கான்சன்ட்ரேஷன் வரும், நல்லா படிக்கலாம் அப்படின்னு. இது ஒரு வியாபாரமாக ஆயிடுச்சு. அவனுக்கு அதுவே ஒரு வியாபாரம் ஆகி போச்சு. இல்லை, இன்னொரு பெரிய வேடிக்கை பாருங்கள். அந்த சமயத்தில் 1ஆம் உலகப் போர் தொடங்குது. பீரங்கி சத்தம் காதை பொழக்குது. பல பேருக்கு காதே செவிட ஆயிடும் போல ஒரு கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. கவர்மெண்ட்டில் ஒரு உத்தரவு போட்டான், என்ன, காதையெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாரும் கட்டாயமாக இப்போ மாஸ்க்கு நமக்கு போடணும்னு கொரோனாவுக்கு சொன்னாங்க பாருங்கள். அது மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் போட்டா இயர் மஃப் கட்டாயமாக போடுங்கன்னா மார்க்கெட்டில் வியாபாரம் எப்படி இருக்கும், பிச்சுக்கிட்டு போகுது.
போர் இராணுவ அதிகாரி போர் வீரர்களுக்கு உத்தரவு போட்டார், என்ன காதை நீங்கள் எல்லாரும் இராணுவத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அடைச்சிக்கணும், ஹெல்மெட் போடணுங்கிற மாதிரி கண்டிப்பாக காதை அடைச்சிக்கணும் அப்படின்னாரு. ஊரில் இருக்கிறவங்களாம் தானாக வாலண்டியராக வாங்கி காதை அடைச்சிக்கிட்டு அது வசதியாச்சு அப்படின்னு. இப்போ போர் வீரர்களுக்கு வசதியாக இவன் என்ன பண்ணிட்டான், ஹெல்மெட் மாதிரி ஒரு டிசைனே பண்ணி அதை தலையிலேயே மாட்டிக்கிற மாதிரி அதை அடுத்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் செகண்ட் வெர்ஷன் கொண்டாந்துட்டான். இப்போ அது யுத்தத்தில் கவர்மெண்ட்டே வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்பட்டு பெரிய 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 உலக கோடீஸ்வரர்களில் ஒருவராயிட்டான். இதுக்கெல்லாம் யாருக்கு தேங்க் பண்ணணும்? அந்த ஹெட்மாஸ்டருக்கு. உன் காதில் என்ன பஞ்சா வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தே அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு கேட்டால் இருப்பாருங்க. இவன் கோடீஸ்வரன் ஆயிட்டா. சில பேருக்கு பாருங்க திட்டு அது கூட வரமாக மாறி போகுதுங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். செஸ்டர் கிரீன்வுட் அப்படிங்கிறது அவனுடைய பேர். அவங்க வாத்தியார் திட்டு அவனை ஒரு பெரிய உலக கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு அப்படின்னு ஒரு நல்ல செய்தி. இது ஒரு செய்தி தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் செய்திகளாக துண்டாக தானே ஒளிபரவட்டு முதலில் போடுறோம். இன்னொரு அருமையான செய்தி பாருங்கள். ஒருத்தர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். எல்லாரும் மனசில் இருக்கிற கேள்வி தான் அது. எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போகிறாங்களே ஏன்? அவங்களுக்கு பீடி, சிகரெட்டு, லிக்கரு, இல்லை கடுமையான இனிப்பில் விருப்பம், இது மாதிரி ஒன்று டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப் எல்லாம் இருக்கும். 30 பேர் இருக்காங்க, 40 பேர் இருக்காங்க, ரொம்ப நல்லவங்களும் இருப்பாங்க, எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, பொட்டுன்னு போடுவாங்க. இந்த கேள்வி நம்மகிட்ட இருக்கு பாருங்க. இது மாதிரி ஒரு 7 கேள்விகளை ஒருத்தர் தொகுத்திருக்கிறாரு. யாரையுமே காயப்படுத்திடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறவங்க அதிகமாக அவங்க காயப்படுறாப்புல லைஃப்பில் ஆகிறாங்களே ஏன்? சுற்றமும் நட்பு நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மொத்தத்தில் தனிமைப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வருது ஏன்? கொஞ்சம் ரிலீஜியஸ் மைண்ட் இப்படி இதெல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். விதிங்கிறது ஒரு பதில் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தால் கூட இந்த கேள்வியெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் மனசை விட்டு போகாது. இளகிய மனசோடு பிறருக்கு உதவுறாங்க பாருங்கள், அவங்க ஏமாற்றப்படுவது ஏன்? வீண் செலவே செய்யாமல் பொருளாதாரத்தில் அப்படியே கரெக்டாக நல்லா தன்னை கொண்டு போகிறவங்க ஒன்றுமே இல்லாமல் நலிவுட்டு கீழே போகிற கதை இருக்கா இல்லையா? இருக்குது. ஆடம்பர செலவு பண்ணவன் தான் அழிஞ்சு போனான்னு இல்லை, கரெக்டாக வாழ்ந்தவங்க கூட பொருளாதாரத்தில் வீண போயிடுறான். அகம்பாவம், ஆணவம், அலட்சியம் இதெல்லாம் உள்ள சில பேர் கடைசி வரைக்கும் பணக்காரராக இருந்து செத்து போயிருக்காங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இந்த வாழ்க்கையினுடைய அதிசயம். எவ்வளவோ குணக்கேடாக இருப்பான், சொசைட்டியே அவனை வெறுக்கிறாப்பில் இருக்கும், அவன் சௌக்கியமாக கடைசி வரைக்கும் பணத்தோடு இருந்து. ஒன்று அதுக்கு பல பேர் சொல்லுவாங்க, உனக்கு நீ பார்க்கும்போது அவன் நல்லா இருந்திருக்கலாம், மனசுக்குள்ள அவன் வேதனைப்பட்டுக்கலாம். இறப்ப நான் பார்க்கும்போது அவன் சௌக்கியமாக தானே சாப்பிட்டுக்கிட்டு தானே உட்காந்துருந்தேன், ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டு உட்காந்துருந்தான், சௌக்கியமா நம்ம என்ன பண்ண முடியும்? உலகத்தோட கொடுமை யாருக்கு என்ன தெரியும்? அகம்பாவம், ஆணவம், அலட்சியம், மனோபாவம் கொண்டவர்கள் செல்வராக இருக்கிறது ஏன்? கணக்கே இல்லாமல் எவ்வளவோ பணம் வச்சுருப்பாங்க, ஒரு சின்ன நல்ல காரியம் கூட பண்ண மாட்டாங்க, துரும்ப கிள்ளி போட மாட்டாங்க. ஒரு நல்ல காரியத்துக்கு ஒரு பையனை படிக்க வைக்கலாம், ஒருத்தருக்கு உதவி செய்யலாம், ஒருத்தர் தொழில் பண்ணி மேலே வரத்துக்கு உதவலாம், தொழில் கூட இருக்காது. இந்த மாதிரி கேள்விகளை எல்லாம் ஒருத்தர் தொகுத்திருந்தார். ஏன் 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 ஏன்னு நல்லா இருந்தது. அதையும் நாங்கள் ஒளிபரவட்டத்தில் எடுத்து போட்டிருக்கிறோம். ஒரு சின்ன சிந்தனை இன்னொருத்தர் ரொம்ப அழகான, எனக்கு என்ன பிரச்சனைன்னா யாருடையதுன்றதை அவங்க பேரோடு அனுப்பும்போது எங்களுக்கு அனுப்பும்போது அவங்க பேரோடு அனுப்பணும். சில பேர் வெறும் தகவல் மட்டுமே வருது, பல முறை அது எப்படியோ அப்படி இப்படி சுற்றி வரும்போது என்ன ஆகிடுதுன்னா அவங்க பேர் மிஸ் ஆகிடுது. எங்களுடைய நோக்கம் கண்டிப்பாக பேர் போடணும், யாருடையது படைப்புன்னு போடணும்னு தான் விருப்பம். யார் எங்களுக்கு அனுப்புறதா இருந்தாலும் தயவுசெய்து பேரோடு அனுப்புங்க, இது என்னுடைய விண்ணப்பம். இப்போ பாருங்கள், ஒரு அழகான கேள்வியை வரிசையாக தொகுத்திருக்கார். உடைசல் என்ன உடைஞ்சு போச்சு? நட்பு உடைந்தது, முகநூல் ஆனது. சுற்றம் உடைந்தது, வாட்ஸ்அப் ஆனது. வாழ்த்துக்கள் உடைந்தது, ஸ்டேட்டஸ் ஆனது. உணர்வுகள் உடைந்து ஸ்மைலியாய் மாறியது. குளக்கரை உடைந்து குளியலறை ஆனது. நெற்களம் உடைந்து கட்டடமானது. ஆக்சுவலாக நெற்களம் உடைந்து செங்க சோலையாக மாறி இருக்கு. அவர் அப்படி எழுதுறாரு, பரவாயில்ல. காலநிலை உடைந்து வெப்பமயம் ஆனது. வளநிலம் உடைந்து தரிசாய் ஆனது. துணிப்பை உடைந்து, அது கொஞ்சம் கஷ்டம், துணிப்பை உடையாது, கிழியும், அவ்வளோதான். துணிப்பை உடைந்து நெகிழியானது. அங்காடி உடைந்து அமேசான் ஆனது. கடையே போயிடுச்சே, எல்லாமே நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, கொரியர்லேயே வீட்டுக்கு வாங்கிக்கலாங்கிற மாதிரி போச்சே. விளைநிலம் உடைந்து மனைநிலம் ஆனது. ஒத்தையடி உடைந்து 8 வடி ஆனது. கடிதம் உடைந்து இமெயில் ஆனது. விளையாட்டுடைந்து வீடியோ கேம் ஆனது.
புத்தகம் உடைந்து புக் ஆனது, சோறு உடைந்து ஓட்ஸாய் போனது, இட்லி உடைந்து பர்கர் ஆனது, தோசை உடைந்து பிட்சாவானது. எல்லாம் பிச்சா பிஸ்ஸா பிஸ்ஸா பிஸ்ஸா. குடிநீர் உடைந்து குப்பியில் ஆனது, பசும்பால் உடைந்து பாக்கெட் ஆனது, வெற்றிலை உடைந்து பீடா ஆனது. இன்னும் என்னென்ன இருக்குது பாக்கி? தொலைபேசி உடைந்து கைபேசி ஆனது, வங்கி உடைந்து பேடிஎம் ஆனது, நூலகம் உடைந்து கூகுளாய் போனது, புகைப்படம் உடைந்து செல்ஃபியாய் ஆனது, மனிதம் உடைந்து மதவெறி ஆனது. போடுற சக்க. மனிதம் உடைந்து மதவெறி ஆனது, அரசியல் உடைந்து அருவறுப்பானது, பொதுநலம் உடைந்து சுயநலமானது, பொறுமை உடைந்து அவசரமானது, ஊழல் உடைந்து விவாகரத்தானது. ஊழல்னு ஒன்று அந்த காலத்தில் இருக்கும், திரும்ப அட்ஜஸ்ட் ஆகி புருஷன் முன்னாடி சேர்ந்துக்குவாங்க. டைவர்ஸ் தான் இப்போ எல்லாத்துக்குமே. ஊழல் உடைந்து விவாகரத்தானது, நிரந்தரம் உடைவது நிதர்சனமாகையால் உடைவது உலகில் நிரந்தரமானது. நிரந்தரம் உடைவது நிதர்சனமானதால் உடைவது உலகில் நிரந்தரமானது. ரொம்ப அருமையான வரி, சிந்திக்க வேண்டிய வரி. அந்த செய்தியையும் ஒளிபரவட்டும் இதழில் எடுத்து போட்டிருக்கிறோம். ஒளிபரவட்டும் படிக்கணும்னு விரும்புகிறவங்க இதுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போய் அதை நீங்கள் சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒளிபரவட்டும் புத்தகம் கிடைக்கும். வாட்ஸ்அப்பில் படிக்கலாம், நீங்கள் 10 பேருக்கு அனுப்பலாம். நிறைய பேருக்கு நல்ல செய்திகள் போகிறதுக்கு உதவியாக இருக்கலாம். நாம் ஒரு 4 பேருக்கு நல்ல விஷயம் சொன்னோங்கிறது ஒரு பெரிய திருப்தி தானே.